எங்கள் நோய்களை சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தவர் நீர். கடைசியாக 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் நோய்களை சிலுவை சுமந்து தீர்த்தீரையா. ஆமென். என் நோய்களை சிலுவை சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அநேகரை நீர் விடுதலை ஆக்கி இருக்கிறீர். உம்முடைய அன்பின் கரம் தொட்டிருக்கிறது. நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அநேகர் நீங்கள் வேறு சபைகளை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நான் சில அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்த உடனே நமக்கு அன்பின் விருந்து உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து நீங்கள் அதில் கலந்து கொள்ள, நீங்கள் சாப்பிட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. வழக்கம் போல சாப்பாடு வெளியே நமக்கு வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பொறுமையாக அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு வசதியான இடத்துல வந்து அமர்ந்து சாப்பிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கூட்டம் கூடாமல் வரிசையாக நின்று நீங்கள் பொறுமை காத்து அதை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு அந்த உணவை கொடுக்கிறவர்கள், அன்பின் விருந்துக்கான செலவை பொறுப்பெடுக்கிறவர்கள் சிஸ்டர் சுலைக்கா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த குடும்பத்திற்காக, அந்த அம்மாவுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் பிதாவிடத்தில் அந்த மனிதனால் வர முடியாது. எல்லாரும் கரம் உயர்த்தி, அவருடைய ஆத்துமா விலையேற பெற்றது. ஆண்டவர் கிருபையாய் இறங்கி அந்த ஆத்துமாவை தொடும்படியாய், அவர்களை இரட்சிக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி எல்லாரும், தேவ பிள்ளைகள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணினாலே போதும். எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே அம்மாவை தொடுங்க, ஆண்டவரே கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் அவருடைய கழுத்தில் ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த கழுத்து பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலையை கொடுங்க அப்பா. வலிகள் வேதனைகள் நீங்கி சுகமாய் அவர்கள் வாழும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. கால் பகுதியிலையும் அதே போல் ஒரு சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. கால்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய், கர்த்தருடைய கரம் தொடும்படியாய் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அந்த ஆண்டவரே மகள் அனுபவிக்கட்டும். உங்க பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். உம்முடைய தெய்வீக தொடுதலை உணரட்டும். இயேசு உண்மையான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்கள் மூலமாய் கர்த்தர் மகிமை அடைய போகிறதற்காய் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதே போல கூட சில உதவிகளை செய்த பிரதர் ஸ்ரீகுமார் அவர்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். மிகுந்த பலவீனத்தோடு ஆமேன் அந்த வாலிப தம்பி இருக்கிறாங்க. எல்லாரும் கையை உயர்த்தி அவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை தொடும்படியாய்,
அந்த சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை தொடும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணிருங்க. ஹாலில் ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஸ்ரீகுமார் தம்பிக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், கர்த்தர் மகிமையை காண்பிக்கிறார், கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்கிறோம், கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சாட்சியாய் நீர் நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். அதே போல ஆமேன், இந்த அன்பின் விருந்து காரியங்களுக்காக இன்னைக்கு காலையிலே வந்து உதவி செய்த எல்லாருக்காகவும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆமேன். மிகுந்த பாரத்தோடு இந்த ஊழியத்தை ஒவ்வொரு மாதமும் தம்முடைய பிள்ளைகள் நிறைவேற்றுகிறார்கள். சகோதரிகளை ஆமேன், ஒத்துழைக்கிற சகோதரர்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல இன்றைக்கு நம்முடைய உபவாச கூடுகை முடிந்து அன்பின் விருந்து முடிந்ததற்கு பிறகு 2 மணியிலிருந்து 9 மணி வரை நம்ம ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை வழக்கம் போல நடைபெறுகிற சங்கிலி தொடர் ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் ஏதாவது 1 மணி நேரம் நீங்கள் குடும்பமாய் வந்து சபையில் வந்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். சில பெயர்களை நான் வாசிக்கிறேன். இந்த பெயரில் நீங்கள் உங்களுக்கு அந்த டைமில் முடியலைன்னா இன்னொரு டைமில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பேசி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாறி நீங்கள் ஜெபிக்க வர உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பெயர் வாசிக்காதவர்கள் என் பெயர் வாசிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்களும் வந்து ஜெபிக்க வர உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் பேரும் வாசித்து இந்த நேரத்தில் அடுத்த மாதத்துலேருந்து நான் ஜெபிப்பேன் அப்படின்னு நீங்கள் வாஞ்சியோடு இருப்பீங்கன்னா நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் பெயர்களையும் இதில் ஆட் பண்ண வசதியாக இருக்கும். நான் வாசிக்கிறேன். 2 மணியிலிருந்து 3 மணி வரை சிஸ்டர் லியா, ரோஸ்மேரி பாட்டி, சிஸ்டர் ஜோஷி இவர்கள் ஜெபத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு டைம் வித்தியாசம் வேணும், மாற்றம் வேணும்னா நீங்கள் மற்றவரிடத்தில் பேசி நீங்கள் வந்து ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். 3 மணியிலிருந்து 4 மணி வரை சிஸ்டர் பேட்ரோஸ், சிஸ்டர் விஜயா அம்மாண்டி விளை அவர்கள் ஜெபத்தில் இருப்பாங்க. 4 மணியிலிருந்து 5 மணி வரை சிஸ்டர் ஷீபா, பிரதர் இருதயதாசன், சிஸ்டர் சுனிதா இவர்கள் ஜெபத்தில் இருப்பாங்க. 5 மணியிலிருந்து 6 மணி வரை சிஸ்டர் விர்ஜில், சிஸ்டர் ரஜினி, சிஸ்டர் இந்திரா அவர்கள் ஜெபத்தில் இருப்பாங்க. அதே போல் 5 முதல் 6 மணி வரை சிஸ்டர் ஹென்ரி டால் அவர்களும் அந்த ஜெபத்தில் இருப்பார்கள். 6 மணியிலிருந்து 7 மணி வரை நம்முடைய தம்பி ஜெனிலஸ் அவங்களுடைய அம்மா அப்பா, அப்புறம் சிஸ்டர் லிட்டில் ஃப்ளவர் அவர்கள் இந்த ஜெபத்தில் இருப்பாங்க. 7 மணியிலிருந்து 8 மணி வரை சிஸ்டர் செல்வி, பிரதர் அமலதாஸ் அவர்கள் ஜெபத்தில் இருப்பாங்க. 8 மணியிலிருந்து 9 மணி வரை பிரதர் ஜார்ஜ், பிரதர் புரோன்ஸ், பிரதர் ஜெயபிரகாஷ் இவர்கள் ஜெபத்தில் இருப்பாங்க. மற்றவர்களும் உங்களுக்கு வசதியான நேரத்தில் அவர்களோடு இணைந்து ஜெபத்தில் இருக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த விண்ணப்பம், ஜெப விண்ணப்பம் அடங்கிய இந்த ஜெப குறிப்புகள் அடங்கிய இந்த காரியம் இங்கே இருக்கும். நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக இருக்கும். நீங்கள் சபைக்காக, ஊழியங்களுக்காக, நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக, தேச நாடுகளுக்கான ஜெப குறிப்புகள் இதில் இருக்கிறது. நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். நாளை காலையில் நமக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நம்ம தொடர்ந்து ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு பெரியவர். ஆமென். நிறைய நேரத்தில் பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுறோம்னா பெருசாக்குறோம். நிறைய நேரம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதை குறித்து அதிகம் பேசுகிறோம்? இயல்பாகவே சர்ச்சில் வரும்போது இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பெரிய அந்த சர்வ வல்லமை உள்ளவர், காற்றையும் கடலையும் அதட்டினார் பாட்டு பாடுறோம், சொல்கிறோம். ஓகே. ஜெபத்திலையும் சில நேரத்தில் வீடுகளில் நம்ம பேசுகிறோம். மற்ற நேரங்களில் நாம் எதை குறித்து அதிகம் பேசுகிறோம்? நம்ம பிரச்சனையை பற்றி தான் நிறைய பேசுவோம், தெரியுமா? நம்ம கடனை பற்றி தான் நிறைய பேசுவோம்.
நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை பற்றி தான் நிறைய பேசுவோம். எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார். கவனிங்க, நமக்கு தெரியுது இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களை விட இயேசுதான் பெரியவர் என்று நமக்கு தெரியுது. ஆனா நம்ம மாம்சத்தின் பலவீனத்தை பிசாசும் பயன்படுத்தி அவிசுவாச வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப பேச வைக்கிறான். பிரச்சனையை தான் பெருசா பார்க்க வைக்கிறான். கோலியாத்தை தான் பெருசா பார்க்க வைக்கிறான். கோலியாத்தை பெரிதாக பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் கோலியாத்திற்கு அடிபணிந்து தான் கிடந்தாங்க. ஆனால் கோலியாத்தை விட இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்று விசுவாச கண்ணோட்டத்தோடு பார்த்த தாவீதுக்கு கீழே தான் கோலியாத்து விழ முடிந்தது. நல்ல கவனிங்கள், நம்ம வார்த்தையும் நம்ம வாழ்க்கையும் ஒன்று போல இருக்கணும். ஆமே, வார்த்தை வாயில் சில நேரம் என்ன சொல்லுவோம்னா இயேசு பெரியவர்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அதை நம்ம அப்பியாசப்படுத்துறது இல்லை, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை, பிரச்சனையை பெருசுப்படுத்துகிறோம். ஆமாங்க, உங்கள் பிரச்சனை பெருசு தான், உங்கள் திராணிக்கு மேலே பெருசு தான். ஆனால் பிரச்சனையை விட இயேசு பெரியவர். அதை நம்பணுங்க. அதை நம்பி ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யணும். ஆமேன். அவருடைய பார்வையில் லேசான காரியம், இந்த வார்த்தையை சொல்லுங்க, லேசான காரியம். ஆமேன். ஆண்டவருடைய பார்வையில் என் பிரச்சனை ஒரு லேசான காரியம். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை லேசான காரியம். இதை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க சொல்லதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய அற்புதமும் கர்த்தருடைய வல்லமையும் நம்முடைய விசுவாசமும் இணையும் போதுதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு முறையும் எப்பவுமே அவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். சிலருக்கு எவ்வளவுதான் விசுவாச வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாலும், வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தாலும், அந்த சூழ்நிலைகள் மத்தியில் போகும்போது மனசு தளர்ந்துருது இல்லை? அப்படிப்பட்டவர்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, ஆத்துமாவில் உன் ஆவியில் ஒரு விடுதலை முதல்ல வேணும். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல ஒன்று நினைக்கணும், என்னால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கணும். ஆமாம், அப்போதான் நாம் என்ன பண்ணுவோம்னா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். சில நேரத்தில் நாம முயற்சி செஞ்சு முடிஞ்சிரும் நினைச்சு தோல்வி போயிடுது பாருங்க. திரும்பவும் சோர்வுக்குள்ளா